விநாயகப் பெருமானை வணங்கி அகத்தியருடைய அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற குருபெயர்ச்சி வைகாசி மாதம் 12ஆம் தேதியும் ஆங்கில தேதி மே மாதம் 26ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் தேதியும் ஆங்கிலம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் 2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். அப்படி பெயர்ச்சியாகிய குரு பகவான் கடகராசியிலே ஒரு வருட காலம் உச்சம் பெற்று ஆட்சி செய்கிறார். அந்த காலகட்டத்தில் அங்கிருந்து 5, 7, 9 இடங்களை பார்வையிடுகிறார். குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற இடங்களிலிருந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, அதிலிருந்து நமக்கு ஏதாவது 4-5 நன்மைகள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ரிஷிபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி யோக பலனை எவ்வாறு கொடுக்கப் போகிறது என்று இந்த பதிவிலே பார்ப்போம். உழைத்தோர் உயர்ந்தோர், உண்மை, நேர்மை, ஒழுக்கம், பண்பு, பாசம், பிரிவு என்றுமே ஜெயம் பெறும் என்று செயல்களை காட்டி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சிறந்து விளங்கக்கூடிய ரிஷிபராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த காலத்தில் ரிஷிபராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில், அதாவது மிதுன ராசியிலிருந்து ஆட்சி செய்தார். அது சாஸ்திரப்படி தனக்காரகன் தனபாவத்திலே அமர்ந்து இருந்தால் காரகோ பாவனாஸ்தி என்று பாதகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தனவரவு, பணவரவு பற்றாக்குறை, பொருளாதாரத்திலே வீழ்ச்சி, இதனால் கடன் சுமை அதிகரித்தது, தலையிலே ஏற்றி சுமை வைத்தது, வாழ்வாதாரத்தை முடக்கச் செய்தது. இருந்தாலும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தாலும் சிக்கன நடவடிக்கையாலும் சேமிப்பு, வருமுன் காப்போம் என்ற பாணியிலே வாழ்க்கையை திறம்பட நடத்தினீர்கள். இந்த வரும் குரு பயிற்சி 1/6/2026 முதல் 13/6/2027 வரை நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ரிஷிபராசிக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான பிரகஸ்பதி ரிஷிபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சென்று யோகம், பேச்சு, வல்லமை, கீர்த்தி, புகழ், தைரியம் அந்த இடத்துல இருந்து அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக ரிஷிபராசிக்கு 7ஆம் வீடு, திருமணம், கூட்டாளி, மாரகம், கண்டகம் என்னும் அந்த இடத்தை பார்வையிடுகிறார். அதன் பயனாக நீண்ட நாட்களாக தடைப்பட்ட அந்த காரியங்கள் நிறைவேறும். கனவுகள்லாம் நிஜமாக போகிற நேரம் வந்தாச்சு. அபிலாஷைகள்லாம் நிவர்த்தியாகும். திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திரப்பேறு வேண்டுவோருக்கு புத்திரகாரகன் பரிபூர்ண குருவருள் திருவருளாக வம்சவிருத்தி உண்டாகும் காலம் இந்த குரு பகவானுடைய காலம். கணவனுடைய உறவு புரிதலோடு நல்லிணக்கம் ஏற்படும். அந்யோன்யம், தாம்பத்திய உறவு ஏற்படும். குடும்பம் கௌரவம் மேலோங்கும். கூட்டாளிகள் மூலம், அதாவது நண்பர்கள் மூலம் தொழில், ஷேர் மார்க்கெட் பணவர்த்தனை, பரிவர்த்தனை இவையெல்லாம் லாபம் கூடுதலாக கிடைக்கும். உங்கள் ரிஷிபராசிக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானாதிபதி, அதாவது பிதிருஸ்தானாதிபதி, உயர்கல்வி, தர்மம், ஞானம் இவைகளை கொடுக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அதன் பயனாக, அதாவது அந்த இடத்துல தந்தை, பாட்டன் சொத்துக்கள் மூலம் பணம் வரும். அசையா சொத்துக்கள் வாங்கி போடக்கூடிய நேரம் வரும். பெரிய மகானுடைய சந்திப்பு ஏற்படும். அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தரம் உயரும். அனைத்தும் திறம்பட புகழ் பெறுவீர்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மதிப்பு மரியாதை கூடும். அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு புகழை தேடித்தரும். உங்களுடைய
ரிஷபராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதுவும் தான் வீட்டை, சொந்த வீட்டை, அதாவது மீனராசியை அது பார்க்கின்ற பொழுது அங்கே எல்லா வகையான நன்மைகளையும் செய்யக்கூடிய விதியை அந்த குரு பகவான் செய்யும். அதாவது ஒரு மந்திரி தேர்தலில் வெற்றி பெற்று தான் தொகுதிக்கு வரும்பொழுது மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு என்னென்ன குறைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது அவருடைய கடமையாகும். அதுபோல தான் இந்த குரு கிரகமானது தான் பார்க்கின்ற இடத்தில் அங்கே என்ன கொடுக்க வேண்டும் என்ற நன்மைகளை செய்யக்கூடியதோ அதனுடைய விதி. அந்த வகையில் படித்த இளைஞர்களுக்கு ஐடி கம்பெனி முதல் அரசு, தனியார் துறை, பல்வேறு துறைகளிலே வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஒரு சிலர் வெளிநாடு மேல் படிப்பு படிக்க செல்வார்கள். அங்கே ஒரு சிலர் வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டு வேலையில் அமர்த்தப்படுவார்கள். இதெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் நடத்தும். அதே போல் வியாபாரிகளுக்கு, ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கு, சிறு வியாபாரிகள் முதல் பெரு வியாபாரிகள் வரை அனைத்து வியாபாரிகளுக்கும் அவருடைய முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கும். அதே போல் கலைத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாடும். வெளிநாடு செல்வார்கள், பேரும் புகழும் கிடைக்கும், பண வரவு வந்து சேரும். ஒரு சிலர் அரசு விருது வாங்குவார்கள். அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் நடக்கக்கூடாது. அரசியல் நண்பர்களுக்கு கட்சியிலே பொறுப்பான பதவிகள் கிடைக்கும், அவர்கள் வாழ்க்கை சிறக்கும். பொதுவாக இந்த குரு பயிற்சி காலமானது இந்த ரிஷபராசி தந்த நண்பர்களுக்கு ஏறுமுகமாக வாழ்க்கையை வளர்ச்சி பாதையிலே சொல்லும். ராஜயோக வாழ்க்கை பொற்காலமாக அமையும். இதில் எந்த ஐயமும் இல்லை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கை சிறக்கும், வளமுடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.